அப்பா அத்தாச்சி தீபன் அவங்க அப்பா அம்மாவோட சக்தியை பொண்ணு பார்க்க வரான். என்னப்பா சொல்ற? சக்தியை பொண்ணு பார்க்க வராங்களா? இந்த விஷயம் சக்திக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, இப்பதான் சக்தி கிட்ட சொல்ல போறேன். சக்தி தான் தீபனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு அவங்க இங்க வர சொல்ற? என்னப்பா, சக்தி சொல்லிட்டு அப்படியே விட்டுற முடியுமா? அவளுக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல. இப்ப விட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாதுப்பா. எதையும் நேரத்துல செய்யறது தான் நல்லது. சக்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டாளே, அப்புறம் எதுக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்ற? இந்த விஷயத்த தீபன் கிட்ட சொல்லி வர வேண்டான்னு சொல்லு. மா, அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. அவங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன? எதுக்காக இவ்ளோ அவசர அவசரமா ஏற்பாடு பண்றீங்க? என் தங்கச்சி சக்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் அவசரப்படுறேன். தீபன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை சக்திக்கு கிடைச்சிருக்காருன்னா அதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும். சக்திக்கு விருப்பம் இல்லாம எதுவும் செய்யாதப்பா. சக்தியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புப்பா. நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. மீனா, வரவங்களுக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வை. நான் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சக்திக்கு இதுல விருப்பமானு கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வேஸ்டா போயிடும்ல. என்ன, சக்தி சம்மதிக்க மாட்டான்னு சொல்ல வரியா? அவ ஏன் தங்கச்சி, நான் சொல்றத கண்டிப்பா கேப்பா. மத்த விஷயத்துல வேணா கேப்பா, ஆனா இந்த விஷயத்துல எந்த பொண்ணும் அண்ணன் பேச்ச கேட்கவே மாட்டாங்க. போய் முதல்ல சக்தி கிட்ட கேட்டு வாங்க. இங்க பாரு, சக்தி இதுக்கு கண்டிப்பா சம்மதிப்பா. நீ போய் நான் சொன்னதை ரெடி பண்ணு. அப்பா, தீபனோட அப்பா அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். சக்தியை தீபனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்கள அதை நம்பிதான் வந்துகிட்டு இருக்காங்க. தீபனை கல்யாணம் பண்ணிக்க சக்தியை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் சக்தியை சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரும் அதை பத்தி கலந்து பேசக்கூடாது. நீங்க வாங்க 5 கோடி ரூபாய் கடனுக்காக சக்தியை அடமானம் வைக்கலான்னு பாக்குறீங்களா? அடிச்சா பழிகள் எல்லாம் கூட்டிடும். முதல்ல நான் சொன்னதை மட்டும் போய் செய். சும்மா அனாவசியமா பேசிட்டு இருக்காத. ஏப்பா அவ மேல கோவப்படுற? அவ சொல்றது உண்மைதானே? தீபக் கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்க, அதை திருப்பி கொடுக்க முடியாதனால தானே சக்தியை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தப்பா பேசாதீங்க. தீபன் ஒன்னும் சக்திக்காக 5 கோடி கொடுக்கல, எனக்காக கொடுத்தா. அப்பேற்பட்டவன் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னதுனாலதான் நான் இத பத்தி பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி தீபன் கிட்ட வாங்கின பணத்துக்காக ஒன்னும் சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் அந்த 5 கோடி ரூபாவை தீபனுக்கு கொடுக்கலனா கூட அவன் என்கிட்ட அதை பத்தி கேட்க மாட்டான். ஏன்னா அவன் என்னோட குட் ஃப்ரெண்ட். நான் பிசினஸ்ல கஷ்டப்பட்டப்ப நீங்க எல்லாரும் அதை விட்டுற சொன்னீங்க. ஆனா தீபன் எனக்கு பணத்தை கொடுத்து அதை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னான். பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு இருந்துச்சுல. அப்ப அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா?